திருச்சியில் வருகிற 13ஆம் தேதியன்று நடைபெறும் பிரச்சாரத்தில் பங்கேற்க சென்னையில் இருந்து தனி விமானத்தில் விஜய் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வருகின்ற 13ஆம் தேதி திருச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காகவும் அதே போன்று தமிழகத்தில் தன்னுடைய அந்த பரப்புரையை மேற்கொள்வதற்காக திருச்சியில் முதல் மாவட்டமாக திருச்சியில் வருகின்ற 13ஆம் தேதி பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். இந்த பரப்புரைக்காக விஜய்க்கு 23 நிபந்தனைகளின்படி தமிழக காவல்துறையானது அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் விஜய் சென்று வரக்கூடிய அந்த வழியை முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கட்ட அடிப்படையில் பல்வேறு நிபந்தனைகள் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் அந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றனர். அந்த வகையில் விஜய் சென்னையிலிருந்து திருச்சி எப்படி வருவார் என்ற அந்த தகவல்களை முன்கூட்டியே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் டிஜிபியிடம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் அந்த தகவல்கள் செய்திகள் மூலமாக வெளிவந்திருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் அந்த பகுதிக்கு ரசிகர்களும் தொண்டர்களும் ஏராளமானோர் அந்த பகுதியில் குவியலாம் என்ற எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த ஒரு நிலையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விஜய் வழக்கமாக செல்வதற்காக வெளி மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் பொழுது விஜய் சாலை மார்க்கமாக செல்வதற்கு இருக்கக்கூடிய திட்டமாகவும் அதே போன்று தனி விமானத்தில் செல்வதற்காகவும் முன்கூட்டி அந்த திட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அந்த வகையில் தற்போதும் திருச்சிக்கு செல்வதற்காக தனி விமானமானது விஜய் செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த பகுதியில் அந்த சமயத்தில் கூட்ட நெரிசலை பொறுத்தும் அந்த பகுதியில் எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையிலும் இருப்பதற்காக சாலை மார்க்கமாக செல்வதற்காக அந்த திட்டமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்காக தனி விமானம் மூலமாகவும் செல்வதற்காக அந்த திட்டமானது தமிழக வெற்றி கழகத்தினால் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.